ராதிகா, புதுச்சேரியில திமுக காங்கிரஸ் கூட்டணியில நீண்ட இழுபறிக்கு பிறகு நேற்று அவர்களுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்தது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 16 இடங்களும், திமுக கூட்டணி கட்சி 14 இடங்களும் போட்டியிட அறிவிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் திமுகவுக்கு 13 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அவர்கள் தற்பொழுது யார் போட்டியிட என்ற பேர் அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதியில் சிவா, அதாவது மாநில அமைப்பாளர் சிவா போட்டியிடுகிறார். மங்களம் தொகுதியில ரெங்கன், திருபுவனை தொகுதியில் அங்காளன், பாகூர் தொகுதியில செந்தில், முதலியார்பேட்டை தொகுதியில சம்பத், உப்பளத்திலிருந்து அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டையிலிருந்து கோபால், நெல்லித்தோப்பு தொகுதியில கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு தொகுதியில் செந்தில், கதிர்காமம் தொகுதியில் வடிவேல், காரைக்கால் தெற்கு நாஜிம், நிரவியில நாக தியாகராஜன் நிக்கிறாங்க. இதுல 14வது தொகுதி உழவர்கரை விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கி திமுக அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ராதிகா, இது பார்த்தீங்கன்னா தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்று மதியானம் 3 மணிக்கு முடிவடைந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். திமுகவினரும் காங்கிரசாரும் போட்டி போட்டு வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆனால் அதாவது இப்ப அறிவிக்கப்பட்ட 14 தொகுதிகளில் திமுகவை தவிர்த்து காங்கிரசார் வேட்புமனு தாக்கல் பண்ணி செய்திருந்தால் அந்த இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வாபஸ் வாங்குவார்களா இல்லது அவர்களும் தனித்து போட்டியிடுவார்கள் நாளை தெரிய வரும். அதாவது இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று வருகிறது. நாளைக்கு வேட்புமனு வாபஸ் வாங்குவது இறுதி பட்டியல் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுதுதான் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பம் என்ன என்பது தெரிய வரும். ராதிகா.